ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நம்ம மூளை தாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். மூளை பொடி மாஸ் தாங்க செய்ய போறோம். இதை நம்ம தட்டில் வச்சு தனியாக சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணலான்றதை வீடியோக்குள்ளே போய் நம்ம போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, 3 மூளை எடுத்து வச்சுருக்கேங்க. இன்னும் இது கழுவலைங்க. இனிமேல் தான் கழுவணும். ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி நான் அப்படி வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் கடுகு, உளுந்து போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தாங்க அது. உப்பு சேர்த்துக்கலாம் வாங்க. தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா, கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கின பின்னாடி தான் தக்காளி போடணுங்க. தக்காளி வதங்கின பின்னாடி நம்ம வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கணுங்க. அது கல் உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம வந்துட்டு வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா, இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. கொதிச்சு மசாலாலாம் நல்லா வாட போய் நல்லா கொதிச்சு வருங்க. இந்த ஸ்டேஜ் கொதிச்சு வந்ததுக்கப்புறமேட்டு அது கொதிக்கட்டுங்க. நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு 3 மூளை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நான் எப்படி கழுவலாம், எப்படி க்ளீன் பண்ணலான்றதை காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மேலே இருக்க அந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம கையில் அப்படி நகத்தை வச்சு எடுத்தோம்னாலே வந்துடும். ஸோ நான் அப்படி பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்காக இந்த டிப்ஸுங்க. இது பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. அதில் விராலி மஞ்சத்தூள்னு இருக்குங்க. அந்த மஞ்சத்தூளில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு எப்பயும் யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள் தான் அது. அதை வந்து நம்ம மேலே வந்து நல்லா பூசிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்டத்தட்ட அப்படியே வச்சிடணுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் கழுவி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இருக்கிற கிருமி எல்லாமே வெளியில் வந்துடுங்க. நம்ம சாப்பிட்றதுக்கும் அந்த கவுள் வாடை இருக்காதுங்க. நீங்கள் சாப்பிடும்போது அந்த ஸ்மெல்லு வரும், அதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் அங்கே இருக்காதுங்க. பாருங்கள். இந்த மூளை பாருங்க, முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். இப்போ வந்து நல்லா க்ளீன் ஆயிடுச்சுங்க. நல்லா அதை தண்ணியை வடிகட்டிடணுங்க. இப்போ அந்த இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுட்டு இந்த மூளையும் கொஞ்சம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வதங்க சிம்மில் போட்டுக்கோங்க. வதங்க வதங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா முட்டை மாதிரி கிடைக்குங்க. வதங்க வதங்க உங்களுக்கு வெந்துக்கிட்டே வரும். இது வேகிறதுக்கு எப்படி ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு வேணுங்க. நல்லா வெந்தால் தான் அந்த கவுள் வாடை வராது. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுறணுங்க அடி பிடிக்காமல். நல்லா இப்படி குத்தி குத்தி நல்லா வந்துட்டு அந்த நல்லா அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கிண்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா மூடி வச்சு மூடி வைக்கணுங்க. லாஸ்ட்டாக நான் உப்பு போட்டுக்கிறேங்க. பத்தலான்றவங்க உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கப்ப தண்ணி ஸ்டேஜுக்கு வந்துடுங்க. இது பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு கொல கொலன்னு இருக்கும். ஸோ கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கு கொஞ்சம் நம்ம அந்த காளான் இந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி இந்த மூளை சாப்பிட்டுக்கலாம். இப்போ அந்த அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு கொண்டு வரதுக்கு தாங்க இது என்னென்னா, கொஞ்சம் ஹை ஃப்ளேம் அதாவது லோ ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா அது வெந்து மூடி போட்டு மூடி இந்த மாதிரி கரண்டி உள்ள வச்சு அப்போ தான் உங்களுக்கு கரண்டி எடுக்க ஈஸியாக இருக்கும். அப்படி வேடி வச்சுட்டு பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். சூப்பர்பாக வெந்துருச்சு.